கடவுளா பார்த்து ஏதாவது கொடுப்பான்னு நீங்க ஒரு வாழ்த்தை சொன்னீங்களே குறிச்சு. இப்போ அந்த கடவுள் பார்த்து கொடுப்பானாங்கிறதுக்கு ஜாதகம் எடுத்துட்டு எல்லாரும் போறாங்க. அவர் பாப்பாரான்னு இவர் ஒருத்தர்கிட்ட பாக்குறாரு. அவர் பாக்குறாரான்னு தெரியாது, ஆனா இவர் நல்லா பாத்துறாரு குருஜி. என்ன பாக்குறாரு? பாத்துறாரு. சரி, நான் ஜாதகம் பார்க்குறவங்கள குறை சொல்ல மாட்டேன். நீங்களே ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணு. இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அது ஒரு தயிருக்கும் பிரயோஜனப்பட. ஐ மீன் தயிர் இப்போ வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ராவு காலத்தில் தயிரை புரை ஊத்துறீங்க, அது என்னவா மாறும்? தயிராக மாறும். யமகண்டத்தில் தயிரை புரை ஊத்துறீங்க, என்னவா மாறும்? தயிராக தான் மாறும். தயிராக மாறும். இல்லைன்னா நல்லா அப்படியே இன்னும் 7.5 நாட்டு சனி தயிரை புரை ஊத்துறீங்க, என்ன ஆகும்? தயிராக மாறும். அந்த தயிரை புரை ஊத்துனா போதும், ஃபுல் பால் என்னவா மாறிடும்? தயிராக மாறும். ஒரு தயிர் மேலே வைக்கிற நம்பிக்கை ஏன் உன் உயிர் மேலே வைக்க மாட்டேன்? இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடு. ஒன்று இறைவனை நம்பு, இல்லை இல்லைன்னா கிரகத்தை நம்பு. நீ இறைவனை நம்புறன்ற பேர்ல கிரகத்தை நம்பி ஏமாற, இதெல்லாம் அழிய போகுது. இந்த உலகத்தை படைச்சது யாரு? அப்படி வச்சுப்போம். நீங்க கிரகம் நம்புறது எது? உலகத்தில் இருக்க சோலார் சிஸ்டத்தில் இருக்க ஒரு சும்மா கடவுள் படைப்பு முன்னாடி அது ஒரு அயோட்டா, ஸ்மால் ஸ்ட்ரக்சர். ஜாதகம் பார்த்தாலே நீ இங்க செத்துப்பட்டு தானே அர்த்தம். உன்னை போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்க. சார் நீங்களாம் சிம்மராசி சார், சிம்மராசிக்கு ஜான்வரிலேருந்து இன்னும் இந்த பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப கஷ்டம் சார். இப்போ நம்புவியா நீ? ஆரம்பிக்கும் போதே உப்பை வாயில போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அவனுக்கு இனிப்பை கொடுத்தா ஏன் இனிப்பு சரியில்லைன்னு சொல்லியா? உன் வாயில உப்பு இருக்குதா, இனிப்பு தெரியலையா? நீ இனிப்பை சாப்பிடுறியா சாப்பிடாம போறியா, உன் பிரச்சனை. உப்பை போட்டு இனிப்பு தெரியலன்ற நான் உங்களுக்கு நம்பாதீங்கன்னு சொல்லல. இறைவனை நம்புறதால இதுக்கு பயப்படாதீங்கன்ற அட்லீஸ்ட் பாயிண்ட் புரியுதுங்களா? ஏதோ கைத்தட்டி சிரிக்கிறாங்க, நம்பிட போறீங்க. இன்னைக்கே வீட்டுக்கு போய் ஐயோ பகவானே சனீஸ்வரா, ஏதோ ஒரு மனுஷன் பேசினாரு சிரிஷன். நடிப்பு ஒன்னொன்னு நாடக டிராமா கம்பெனி. மக்கள்லாம் சாதாரண நினைச்சிட்டு போறீங்க. டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாத்தோடைய ஒரு கலவை தான் இதுங்க எல்லாம் இங்க உட்காந்துருக்கிறதெல்லாம். நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. ஆனா இறைவன் உங்களோட பெரியவன். யாரோட பெரியவன்? ஆனா உங்களோட ஒண்ணுமே இல்லை ஜாதகம். ஒரு கிரகத்துக்கு அவ்வளவு பவர் இல்ல. எனக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு, என்ன அர்த்தம்? பூமி ஒரு சுத்து முடிச்சிடுச்சு, அவ்வளவுதான். திடீர்னு நாளைக்கு இன்ஜின் பவர் இன்க்ரீஸ் பண்ணி நடது ஸ்லோவா சுத்தி நிற்கிறோம், ஸ்விங் அப்படி சுத்துமா? இல்ல நான் சுத்தவே மாட்டேன், நீங்க டக்குன்னு பிரேக் போடுமா? அசையா பூமியில் அசையாமல் இருக்கையில் அனைத்தையும் இசைக்கும் ஈசன் என் வசம். இப்ப கிரகத்தை பத்தி ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு, ஏன் பயப்படுற? இல்ல சனி தேச சனி. உனக்கு எது இன்னும் உபாதையா இருக்கோ, எது உனக்கு அகைன்ஸ்டா இருக்கோ அது பெருமையா பேசுற. சனி ரொம்ப பவர்ஃபுல், சனி 7.5 சனி, பொங்கு சனி, மங்கு சனி, சங்கு சனி, ஏதோ இருந்து போது விட சனிய கண்ணது இருக்க நாய் கடிக்க வருது, தள்ளி போக வக்கில்ல, மெரிச்சு கட்சிச்சு சார்ன்ற. வீட்டில் போய் டேபிள் இட்டுச்சு சார்ன்ற, டேபிள் ஆயிடுச்சுது. குருட்டு முட்டை நீ தானே போயிடுச்சிங்க. அப்படி கேட்கணும்னு ஆசை, நான் கேட்க மாட்டேன். அப்படி இருக்கிற டேபிள தள்ளி போக வக்கில்ல, கண்ணுக்கு தெரியாத சனி வந்து உனக்கு இங்க ஈஸியா சிரிச்சிருவ. குடும்பத்தை அழிச்சிடும் மடத்தனம். நீ கெட்டவனா இருந்தா கூட நான் உன்னை காப்பாத்திடலாம், ஏன்னா நான் உன்னை திருத்தணும், அவ்வளவுதான். ஆனா முட்டாளை வச்சு ஒண்ணுமே பிடுங்க முடியாது, சுத்தமா முடியாது. ஒரு குடும்பமே கொத்தா வீணா போயிடும், பயந்துருவேன் நீ. சார் நீங்க நல்லா வருவீங்க சார், ஆனா முன்னோர்கள் தோஷம் இருக்கிறதால உங்க பையனுக்கு வந்து அந்த 20 வயசுல ரொம்ப கஷ்டம் சார். இந்த 30 வயசு தாண்டிட்டாருன்னா பார்க்கலாம் சார். உன் பையன் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். கார் எடுத்துன்னு போனா பயப்படுவேன், பைக் எடுத்துன்னு போனா பயப்படுவேன். இப்போ அந்த சனி வேலை செஞ்சான்னு தெரியாது, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ நினைச்ச பாத்தியா? அதே வேலை செய்யும். என்ன தன்னை அறிந்திர தனக்கோர், தன்னை அறியாமல் தானே, தன்னை அறியும் அறிவினை அறிந்த பின்னே தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை. எவன் துணை? சிவமே துணை. உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, இந்த கிரகம் கர்ம இருந்துன்னு போது, ஆனா தன்னை உணர்ந்தோருக்கு தான். உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, எவனாயினும் சரி, எவனாயினும் சரி. அடுத்து என்ன? எவனாயினும் சரி. உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, எவனாயினும் சரி, எவனாயினும் சரி. இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு. அவ்வளவுதான்.